இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர் சுவிஸ் சூப்பர் மெலோடிஸ். வணக்கம் உறவுகளே, நண்பர்களே. மீண்டும் ஒரு படம் ஒரு ரசிகை எனும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதை இட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய ஒரு படம் ஒரு ரசிகை எனும் நிகழ்ச்சியை கலந்து சிறப்பிப்பதற்காக சுவிஸ் நாட்டில் இருந்து கதிர் ஐங்கரன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். கதிர் ஐங்கரனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், வானொலியில் பல மெல்லிசை பாடல்களை பாடிய ஒரு அற்புதமான ஒரு பாடகரின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐங்கரன் வணக்கம். வணக்கம். இன்று என்ன பாடல்களோடு வந்திருக்கின்றீர்கள்? இன்று உங்கள் ஆதரவுடன் குரு திரைப்படம். ஆடுங்கள் ஆடுங்கள் பிள்ளை பொன்பந்துகள், ஆடுங்கள் ஆடுங்கள் பிள்ளை பொன்பந்துகள். அற்புதமான திரைப்படம். 1980ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு படம். கமல் ஸ்ரீதேவி நடித்திருக்கிறார்கள். அருமையான படம். அருமையான படம். இசையோட இளையராஜா அவர்கள் இசையமைத்திருக்கிறார். பாடல்களும் கூட மிக அற்புதமான பாடல்கள். ஆட்டம் பாட்டம் வந்து நல்ல பாடல்கள். எஸ்பி ஜானகியும் பாடின பாடல்கள் தான் இருக்கின்றது. உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் ஐங்கரன், நீங்கள் எத்தனை வருடங்களாக இந்த கலைத்துறையில் இருக்கிறீர்கள்? கிட்டத்தட்ட 20 வருடங்கள். உங்களுக்கு இந்த சொந்த இசைக்குழு கூட வைத்திருக்கிறீர்கள்? சொந்த இசைக்குழு வைத்திருந்தார்கள். நாட்டிலேயும் எங்களது அப்பா வந்து கதிர் சுந்தரலிங்கம். அப்பா பற்றி தான் கேட்க வேண்டும். ஆரம்பத்திலே மெல்லிசை பாடகர், இலங்கை வானொலி மெல்லிசை பாடகர்கள். பல பாடல்கள் அவரே பாடியிருக்கின்றார். என்னிடம் இருக்கின்றது பல பாடல்கள். அந்த காலம் வானொலியில் ஒலித்த பல பாடல்கள். ஏதோ ஒரு பாடல் அப்பாவின் பாடல்களை பற்றி. அப்பா வந்து ஆரம்பத்திலே பாடியிருப்பார். நெஞ்சறிய தீமை செய்யாதே, உலகில் இருப்பவரை மறந்து செல்லாதே, அப்படியான ஒரு பாடல் ஆரம்பத்திலே பல நேர்கள் கேட்டிருப்பார்கள். அவருடன் எங்கள் அப்பா வந்து ஆரம்பத்திலே கண்ணன் குழுவிலே இருந்தார். அப்பொழுது ராஜ்குமார் கோயிலே ஆரம்பத்திலே அவர்களுக்கு மாத சம்பளம் கொடுத்து தான் இந்த குரூப்ல மட்டும்தான் பாடலாம். அப்பொழுது பாடி வந்தார் அவர் அண்ணாமலை. அப்பொழுது நிறைய மெல்லிசை பாடுவதற்கு கொழும்பிலிருந்து டிக்கெட் எல்லாம் அனுப்பி கூப்பிட்டு பாட வைப்பார்கள். அப்படியான ஒரு பெரும் மேதையின் மகன் இங்கே வந்து மெய்வழியில் எங்கள் மெய்வழி ரசிகர்களை சிறப்பிப்பதையிட்டு உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் பின்னணி கூட ஒரு இசை சம்பந்தம், இசையோடு தொடர்புள்ளதாக இருக்கின்றது. உங்கள் மனைவி கூட நன்றாக பாடக்கூடியவர், சுவிட்சர்லாந்தில் இருக்கிற பாடகி. அந்த வகையில் இன்றைய ஒரு படம் ஒரு ரசிகை நிகழ்ச்சி நாங்கள் குரு படத்திலிருந்து பாடல்களை ஒரு பாடலை பாடிய பின்பு மீண்டும் நாங்கள் எங்களுடைய பேசலாம். இப்போது என்ன பாடலை பாடலாம் என்று நினைக்கிறீர்கள்? அருமையான நிறைய பாடல்கள், அனைத்து பாடல்களுமே நல்ல பாடல்கள். இங்கே நாங்கள் 3 பாடல்கள் தான் தர முடியும். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு படத்தில் 3 பாடல்கள் இங்கே நாங்கள் ரசிகர்களுக்கு வழங்குகிறோம். இது கூட ஒரு சவாலாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த இடைக்கால படங்கள், பழைய படங்களில் நிச்சயமாக 5 பாடல்கள் வந்தாலும் அந்த 5 பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல். இப்பொழுது வரும் படங்களில் கூடுதலாக பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல், சில நேரம் 2 பாடல்கள் தான் நல்ல பாடல்களாக இருக்கும். படிப்பதற்கும் ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் பழைய படங்கள், இடைக்கால படங்கள் 5 பாட்டும் படிக்கலாம். ஆனால் இப்பொழுது நாங்கள் 3 பாடல்கள் பாடலாம். அதனால நான் நினைக்கிறேன் முதலாவது பாடலாக மெய்வழி ரசிகர்களை கொஞ்சம் ஜாலியாக மகிழ வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த பாடல் கூட கமல்தாசன் தாய் சிலியை உருவாக்கி அங்கே அநாத குழந்தைகளுக்கு
எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கும் ஒரு பாடல். உண்மையிலேயே மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவது என்பது எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும் தானே? நிச்சயமா மற்றவர்கள் சந்தோஷப்பட வேண்டும், அப்போது நாங்கள் இன்னும் மேலே மேலே வருவோம் இல்லையா? அந்த வகையில் அப்படியான ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலை நான் நினைக்கின்றேன் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியிருக்கிறார். இந்த பாடல் வரிகளை கூட, அதாவது இந்த எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடிய ஆடுங்கள் பாடுங்கள் என்ற இந்த அற்புதமான சந்தோஷமான பாடலை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்கிறார். இந்த பாடல்களை நீங்கள் மெய்வழி ரசிகர்களுக்காக இங்கே வழங்க வந்திருக்கிறீர்கள். நல்லது, முதலில் பாடலை பாடிய பின்பு அடுத்த பக்கத்துக்கு செல்லலாம். இதோ ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள், ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள். உலகத்தில் பல உள்ளங்கள் என்றும் குழந்தைக்கு புது எண்ணங்கள், அந்த கண்ணன் பின்பங்களே. ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள். தீபங்கள் இங்கு ஏற்றுங்கள், திருவிழா தெய்வ பெருவிழா, கண்ணனை என்றும் ஒரு விழா. தீபங்கள் இன்று ஏற்றுங்கள், திருவிழா தெய்வ பெருவிழா, கண்ணனை என்றும் ஒரு விழா. கோபம் போலே பானங்கள், பாவம் போலே வீசுங்கள், பிள்ளைகள் கிள்ளைகள் கண்ணன் பின்பங்கள். ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள். முந்துங்கள் தினம் முந்துங்கள், உலகமே உங்கள் கைகளில், கலகமே இன்றி வாழுங்கள். முந்துங்கள் முந்துங்கள், உலகமே உங்கள் கைகளில், கலகமே இன்றி வாழுங்கள். கண்ணே பாப்பா
கண்ணன் பின்பங்களே ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள் உலகத்தில் பல உள்ளங்கள் என்றும் குழந்தைக்கு புது எண்ணங்கள் அந்த கண்ணன் பின்பங்களே ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள். ரசிகர்கள் எல்லோரையும் கவர்ந்திருக்கும். உண்மையிலே எனக்கு கூட இந்த பாடலை கேட்கும் பொழுது மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அங்கிரன் சூப்பரா பாடுறீங்க இந்த பாடல். சரி, இப்போது நான் உங்களுக்கு யாருடைய பாடல்கள் எல்லாம் பிடிக்கும்? எஸ்பிட பாடலாம், மேனோட பாடல்கள் யாரெல்லாம் பிடிக்கும்? எந்த பாடல்கள்? எனக்கு ஆரம்பத்திலே வந்து அதாவது கேஜி ஜேசுதாஸ் பாடல்களைத்தான் நான் இங்கே ஆரம்பத்திலே எனக்கு தந்தார்கள் பாடும்படி. எனக்கு அந்த குரலுக்கு சூட்டாக இருக்கு என்று சொல்லி ஜேசுதாஸ் ஐயாவின் பாடல்களை தந்தார்கள். அப்பொழுது ஒவ்வொரு பாடகர்கள் பாடக்கூடிய வகையிலே எஸ்பி இந்த பாடல் ஒரு ஆள் பாடுவார், ஜேசுதாஸ் பாடலை இன்னொரு ஆள் பாடுவார், டிஎம்எஸ் கண்டு அப்படி அப்படி அவர்களுக்காக வைத்திருந்தார்கள். இது நாளடைவிலே பாடகர்கள் பற்றாக்குறை, சில பேர் வரமாட்டார்கள். எல்லா பாடல்களையும் பயிற்சி செய்து பாட வேண்டிய கட்டாயம். சுவிட்சர்லாந்து மட்டும் பாடினீர்களா இல்ல வேறு நாடுகளுக்கும் சென்று நாடுகள் சென்று பாடி வாழ்த்துக்கள். இன்று நான் பாவம் உங்களுக்கு முழுக்க முழுக்க எஸ்பிட பாடல்களை தந்தது இல்லையா? எனவே நீங்கள் ஜேசுதாஸ் பாடிய பாடல்களில் பிடித்த ஒரு சில ஜேசுதாஸ் பாடிய பாடல் கடைசியாக கண்ணதாசன் எழுதிய பாடல் கண்ணே காலை. அது எனக்கு மிகவும் பிடிக்கும். சிறு வயதிலே 3ஆம் முறை திரைப்படத்திலே பார்த்து அந்த படம் இலங்கை நாட்டை சேர்ந்தவர்கள் அந்த படம் எடுத்திருப்பார்கள் நினைக்கின்றேன். நிச்சயமாக நான் நினைக்கின்றேன். ஒரு படம் ஒரு ரசிகர் நிகழ்ச்சியில் 3ஆம் முறை படம் வரும்போது அந்த பாடலை எங்கள் முழுமையாக பாடலாம். ஆனால் இப்போது மெய்வழி ரசிகர்களுக்காக ஒரு சில வரிகள் பாடி காட்டுங்கள். காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன் கண்மணி உனை நான் கருத்தினில் நினைப்பேன் உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே நீ இல்லாமல் எது நிம்மதி நீதானே என் சந்நிதி கண்ணே கலைவானே கனிமயிலென கண்டேன் உனை நானே. அற்புதமான பாடல்கள். இந்த படத்தில் கூட ஸ்ரீதேவியும் கமல்ஹாசனும் தான் நடித்திருக்கிறார்கள். சப்பானியாக மயிலேன்னு சொல்லி நோயாளியை கூட்டிக்க சென்று குணப்படுத்துவதற்காக மறந்து விடுவார். இது படம் மட்டுமில்ல, இந்த வாழ்க்கையை தான் படமாக அந்த காலத்தில் எடுத்திருக்கிறார்கள். சரி, மிக அற்புதமாக விளக்கம் தந்தீர்கள். ஜேசுதாஸின் பாடல்களை கூட அற்புதமாக பாடியிருந்தீர்கள். அடுத்த பாடலை என்ன பாடல்? பொழுது குறுபடத்திலே நாங்கள் ஒரு தனி பாடல் பாடினோம். இப்போது நாங்கள் ஒரு இணைந்து ஒரு பாடலாம் என்று நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீர்கள்? நானும் அதைத்தான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அற்புதமான ஒரு பாடல் எஸ். பி. பாலசுப்ரமணியம் அவர்களும் ஜானகி பாடின பாடல். நியாயம் இல்லை என்று நினைக்கின்றேன். பரவாயில்லை, நாங்கள் அந்த பாடலே கணவரின் பெயரை சில பேர் சொல்ல மாட்டார்கள். அதனால அப்படி சொல்லிட்டாரா? சில பேர் பேரை சொல்லவா அது நியாயமாகுமா? அருமையான பாடல். தங்கமாங்க நீ என் தர்ம தேவதை தங்கமாங்க நீ என் தர்ம தேவதை நான் பாடும் ஸ்ரீராகம் என்னாலுமே நீ அல்லவா
என் பூங்கொடி விடை சொல்லவா பேரை சொல்லவா அது நியாயமாகுமா இடையொரு கொடி இதழொரு கனி இன்பலோகமே உன் கண்கள் தானடி மலரின் முகம் அமைவது சுகம் ஒன்று போதுமே இனி உங்கள் தேன்மொழி நான் தேடினேன் பூந்தோட்டமே வந்தது நான் கேட்டது அருகே நின்றது இனிமேல் பறக்கட்டும் பறவைகள் இரண்டும் பேரை சொல்லவா அது நியாயமாகுமா பாப்பா 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 புதுமலை இது சுவை தரும் அது வல்ல பூச்சரம் அது இதழில் வந்தது இனியது இது கழிந்தது அது இளமை என்பது உன்னுடலில் உள்ளது நீ போட்டது என் கண்ணிலே மந்திரம் நான் பார்த்தது அழகின் ஆலயம் இதுதான் உலகத்தை ரசிக்கின்ற பருவம் தங்கமாங்க நீ என் தர்ம தேவதையே பாப்பா 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 நவமணி ரதம் நடைபெறும் விதம் நமது கோவிலில் இனி நல்ல உற்சவம் கவிதைகள் தாரும் கலையும் தன் வசம் கங்கையாறு போல் இனி பொங்கும் மங்களம் ஓர் ஆயிரம் தேனாறுகள் வந்தன நீராடுவோம் தினமும் நீந்துவோம் சரிதான் நடக்கட்டும் இளமையின் ரசனை பேரை சொல்லவா அது நியாயமாகுமா தங்கமாங்க நீ என் தர்ம தேவதை நான் பாடும் ஸ்ரீராகம் லா 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 பாப்பா 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 பா உண்மையிலே அந்த பாடல் அருமையாக நீங்கள் பாடியிருக்கிறீர்கள். நான் பாடுவேன் என்பதை விட நான் இன்றைக்கு உங்களை ரசிக்கத்தான் வந்திருக்கிறேன். உங்கள் பாடல்களை ரசிப்பதை உங்கள் பாடல்களை ரசிப்பதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் உங்களை போன்ற பல கலைஞர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும். இளைஞர்களுக்காக நிறைய கலைஞர்கள் வந்து சுவிஸ் நாட்டில் எத்தனையோ இசைக்குழுக்கள் இருக்கிறது. எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த கொரோனா காலத்தில் நிச்சயமாக அவர்கள் எல்லாம் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை. எனவே இந்த கால தாமதமாக வந்தாலும் மிக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக எங்களது சுவிஸ் கலைஞர்களோடு இணைந்து செய்வது மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகளில் இருந்து கலைஞர்கள் வர இருக்கின்றார்கள். அந்த வகையில் இறுதி பாடலாக நான் எப்போதுமே எனது மெய்வழி ரசிகர்களுக்கு ஒரு பாடல் வழங்குவது வளமை.
அந்த வகையில் ஒரு பாடல் ஒன்று பாடலாம் என்று இருக்குது. ஜானகி அம்மா பாடின பாடல், மிக அற்புதமான இந்த பாடல். அதே திரைப்படத்தில் நிச்சயமாக அதே திரைப்படத்தில் தான் இந்த பாடலும் கூட ஸ்ரீதேவி ஒரு நான் நினைக்கிறேன் அந்த சில இடங்களில் எல்லாம் நாங்கள் செல்லும் பொழுது சொல்லுவார்கள், நீங்கள் கண்ட இடத்தில் எல்லாம் இதை குடிக்க கூடாது. உண்மை, இதை பற்றி நீங்க நினைக்கிறீங்க? எங்கள் கலாச்சாரத்தில் எங்கள் விழாக்களிலே அது நடைபெறுவது குறைவு. ஆனால் இப்பொழுது இந்த பாட்டியல் டிஸ்கோ அதற்கு போகும் பொழுது சில கவனமாக இருப்போம். சில பேர் வந்து சொல்ற மாத்திரையை போட்டு விடுவார்கள். அது போட்டால் உங்களுக்கு என்ன நடப்பதென்று தெரியாது. சில விஷயங்கள் தப்பான விஷயங்கள், அதனால் அதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. கண்ட இடங்களில் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுப்பது, ஏனென்றால் இந்த படத்தில் கூட ஸ்ரீதேவிக்கு என்று கொடுக்கவில்லை, இன்னொரு அவமானப்படுத்துவதற்காக இந்த படத்தில் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை ஸ்ரீதேவி தவறுதலாக குடித்து விட்டு ஒரு ஆளுங்கிற ஒரு பாடல் இருந்தாலும் அந்த பாடல் மிக அருமையாக இந்த பாடல் எனக்கு பிடித்த பாடல். அதான் நான் உங்களை முதல்ல கேட்டேன், நீங்களும் அதே மாதிரி பாடிக்கிறீங்களான்னு கேட்டுக்கிறேன். அது பாப்பவர்கள் சின்ன வயசுல இந்த பாடலை போட்டு ஆடுவது வளம். ஏனென்றால் எனக்கு எனது பக்கத்து வீட்டுல இந்த மச்சால் இருக்கிறேன். அந்த குரு படம் வந்த போது எங்களுக்கு கமல்ஹாசன் ஸ்ரீதேவி படம் என்றாலே ஒரு குஷி தான். வந்து விட்டது பார்க்க வேண்டும். அந்த இந்த பறந்தாலும் விட மாட்டேன் அந்த பாடல் கூட மிக அற்புதமான பாடல். அந்த பாடல் எங்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே இந்த பாடலை மேவலி நான் இந்த பாடலை பாடியிருப்பேன் இல்லையா? அந்த பாடல் இல்லாத காரணத்தால் அந்த பாடலை எடுத்த பின்பு நாங்கள் பாடலாம். ஓகே, ரசிகர்களே நிச்சயமாக இதை வளர்ந்து கேட்பார்கள். Ba 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 ba. எந்தன் கண்ணில் ஏழுலகங்கள் வாராய் கண்ணாவா, எந்தன் கண்ணில் ஏழுலகங்கள் வாராய் கண்ணாவா. நான் இன்று நானுமில்லை, என் நெஞ்சில் நாணமில்லை. அவவ எந்தன் கண்ணில் ஏழுலகங்கள் வாராய் கண்ணாவா, எந்தன் கண்ணில் ஏழுலகங்கள் வாராய் கண்ணாவா. ரோஜா மலர்ந்தது துவண்டது, ராஜாவின் கைகள் ஏந்தட்டுமே. ரோஜா மலர்ந்தது துவண்டது, ராஜாவின் கைகள் ஏந்தட்டுமே. இங்கே இவள் சொர்க்கம் எது, இன்பம் தரும் சங்கம் எது, எந்தன் கண்ணில் ஏழுலகங்கள் வாராய் கண்ணாவா. நான் இன்று நானுமில்லை, என் நெஞ்சில் நாணமில்லை.
வானம் விழுந்தது வளைந்தது நமக்கென்ன பாவம் போகட்டுமே வானம் விழுந்தது வளைந்தது நமக்கென்ன பாவம் போகட்டுமே சுகமே என்ன சுகமோ இது தள்ளாடிடும் ராகமோ இதுவா எந்தன் கண்ணில் ஏழுலகங்கள் வாராய் கண்ணாவா எந்தன் கண்ணில் ஏழுலகங்கள் வாராய் கண்ணாவா நான் இன்று ஞானமில்லை என் நெஞ்சில் ஞானமில்லை அவவ எந்தன் கண்ணில் ஏழுலகங்கள் வாராய் கண்ணாவா. நல்லது அறிஞரேடா, இன்றைக்கு மிக சுவாரஸ்யமாக சந்தோஷமாக கதைச்சி இந்த மெய்வழி ரசிகர்களை நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள். எமது கலைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நிறைய புதிய பழைய பாடல்கள் தர ஆசைப்படுகிறோம். இங்கே புது படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் 2 பாடல்கள்லாம் மிக அருமையான பாடலாக இருக்கின்றது. அதனால் தான் எப்படித்தான் திரும்பவும் நாங்கள் இடைக்கால படங்களுக்கு சென்றிருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் தான் பல சொல்ல வேண்டும். இந்த பாடல்கள் அனைத்துமே நல்லாக இருந்தால் நன்றி. ரசித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஸ்விஸ் சூப்பர் மெலோடி ஆதரவிலே இந்த பாடல்களை என்னை இங்கே அழைத்து என்னுடன் பாடிய கரோலினா அவர்களுக்கு நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி நன்றி. நிச்சயமாக உங்களை போன்ற நல்ல சிறந்த பாடகர்கள், நல்ல அன்பானவர்கள் இங்கே வந்து இந்த பாடல்களை பாடி எங்களோடு சந்தோஷமாக இருந்து எமது மெய்வழி ரசிகர்களையும் மகிழ்விக்க வேண்டும் என்பது எங்களது விருப்பம். தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளுங்கள். சிறப்பு நிகழ்ச்சிகள் வரும்பொழுது மறக்காமல் கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களை நாங்கள் அழைப்போம். அந்த வகையில் இன்று மெய்வழி ரசிகர்களே, இன்று உங்களுக்காக இந்த அற்புதமான பாடல்களை இங்கே வழங்கி தனது நேரத்தையும் பொருட்படுத்தாமல் இங்கே வந்து இந்த கலைஞரத்தில் பாடல்களை பாடி மகிழ்வித்த ஐங்கரன் அவர்களுக்கும் மற்றும் மெய்வழி ரசிகர்களுக்கும் இங்கே எமது ஒலி அமைப்பில் உதவி செய்த ஸ்விஸ் சூப்பர் மெலோடிஸ் ஆயுதரி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த ரசிகர்கள் உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு படம் ஒரு ரசிகை எனும் நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு புதிய கலைஞரோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர் ஸ்விஸ் சூப்பர் மெலோடிஸ்.